இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு குட்டி நாட்டு ரோஜா செடிங்க. இது எனக்கு எப்படி கிடச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஒரு நாட்டு ரோஜா செடியை வந்து ட்ரிம் பண்ணியிருந்தேங்க. ட்ரிம் பண்ணும்போது அந்த குச்சியை தூக்கி போடாமல் அதே க்ரோ பேக்கில் இதை நட்டு வச்சுருந்தேன். அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நான் நட்டு வச்ச அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிய ஒரு செடியாக வந்து, அதாவது ரோஜா செடியை வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களுமே வரக்கூடிய மழைக்காலங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சம்மரில் இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியோட கண்டிஷன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த செடியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்பவே மோசமாக இருந்தது, இப்போ நிறைய பட்ஸோடு இருக்குது. இன்ஃபேக்ட் 2 குச்சி மட்டுமே இருந்த ரோஜா செடிகள் வந்து அழகாக தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான் காரணம் இல்லைங்களா? ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.